திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. இன்றைக்கி இந்த வாரம் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா, போன சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி சிறுப்போரூர் பக்கத்தில் கரும்பாக்கம்ன்ற வில்லேஜ் ஊருக்கு வந்து ஒரு கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணியிருப்பேன். அந்த பண்ணிவிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த கோயிலுக்கு நான் போட்ட வீடியோவை பார்த்துட்டு செட்டு போட்டு தரதா சொல்லி ஒரு சிவனடியார் எனக்கு ஃபோன் பண்ணார். அந்த விஷயமாக காண்டாக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஊரில் கரும்பாக்கன்றவர்கிட்ட எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் காண்டாக்ட் வாங்கி ஃபோன் பண்ணி பேசினப்போ அவர் வந்து, ஐயா இன்னொரு கோயில் இருக்குது, குளத்தில் இருக்குது, அங்கேருந்து பக்கத்தில் தான், கொஞ்சம் தூரம் தள்ளி அப்படின்னு சொன்னார். அதுக்கான ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தார். பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த சாமி பார்த்திங்கன்னா ஆவுடை எல்லாம் நந்தி பகவானோட இருந்தார். இந்த ஐயா பார்த்திங்கன்னா அப்பா வந்து வெறும் ருத்ரபாகம் மட்டும்தான் இருக்கும். ருத்ரபாகம் மட்டும்தான் இருக்குது. இதை வந்து இது வந்து குளம் இருக்குது, அந்த பேக் சைடில் குளம் இருக்குது. வெறும் ருத்ரபாகம் மட்டும் வச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருக்காங்க. மண்ணில் புதஞ்சி இருந்திருக்காரு. ஏதோ ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இது கழனியில் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். இதுக்கு எதிர்க்க பார்த்திங்கன்னா கழனிலாம் இருக்குது. இந்த காமி இது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக கழனி. ஃபுல்லாக இப்போ வந்து குளத்தில் சுற்றி பார்த்திங்கன்னா மரம், மரத்துக்கு உள்ளே இருக்கார் ஐயா. ஒரு பதார் மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தெரியும், பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு ருத்ரபாகம் மட்டும் வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. இந்த கோயிலும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான். யாராவது வந்து அப்பப்போ கொஞ்சம் போன பிரதோஷத்துக்கு அதை பண்ணியிருக்காங்க. ரெகுலராக வழிபாடு நடக்கலை. ஸோ யாராவது இந்த மாதிரி தெரிஞ்சவங்க இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இன்றைக்கி வந்துட்டு ஐயாவுக்கு வந்து இன்றைக்கி சனி பிரதோஷம், வைகாசி மாதம் தேய்பிரி சனி பிரதோஷம் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி நான் வந்து ஈவினிங் நான் வேறு ஒரு கோயில் அபிஷேகம் பண்ண போயிடுவேன். அதனால் இன்றைக்கி காலையில் வந்து ஐயாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணலை. அதுக்கு இன்னொரு நாள் நான் வந்து பண்ணுவேன். இன்றைக்கி வந்து அர்ச்சனை படையல் போட்டு அர்ச்சனை பண்ணியிருக்கிறேன். உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த கோயில் நான் லிங்க் வந்து நான் கூகுள் மேப்பில் லிங்க் நான் தரேன். நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா சொல்லுவேன். ஸோ இந்த கோயிலுக்கும் சேர்த்து அவங்ககிட்ட பேசிவிட்டு ஷெட்டு போட முடியுமா அப்படின்றத கேட்கணும். பார்ப்போம். இதுக்கு ஒரு நேரம் காலம் வரணும். அந்த கோயில் 2 கோயில் இந்த ஒரே ஊரில் தான் இருக்குது. நிறைய கோயில் இருக்குதுன்னு சொல்லி இங்கே ஒரு என் கூட இந்த ஊரில் ஜெகநாதன் சொல்லி ஒரு பைக் மெக்கானிக் அவர் தான் வந்து சொன்னார். அவர் சொல்கிற தகவலை பார்த்தா ஏகப்பட்ட லிங்கம் இருக்கும் பொழுது அங்கங்கே சிலதெல்லாம் வந்து எடுத்து வச்சு ஊரில் இருக்கிறவங்க வசதி அவங்க வேண்டிக்கு நடந்துச்சுன்னா அப்போ அந்த கோயில் மாதிரி எடுத்து கட்டிடுறாங்க. இன்னும் பல கோயில்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெட்ட வெளியில் கழனியில் அப்படியே இருந்து எடுத்து நம்ம மக்களுங்களாம் பார்த்திங்கன்னா கழனியில் டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி இந்த கோயிலை இந்த சாமி அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆவுடை மட்டும் தான் இருக்குது. ருத்ரபாகம் மட்டும்தான் இருக்குது. ஆவுடை இல்லை, எதுவுமே இல்லாமல் இருக்கார். ஆனால் கொஞ்சம் வழிபாடு பண்ணிட்டு தான் இருக்கும். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கறதுக்கு. திருச்சிற்றம்பலம்.